யாராவது வேணும் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ஒர்க்குக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த இடத்துல வந்து தலையிட மாட்டீங்க. தர்மலிங்கம் வசந்தி மேடம் லெட்டர், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? ஊசி மொழுகுறீங்க அப்படின்னு உங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ செகண்ட் ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்டதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் கேள்வி கேட்ட விதம் தான் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ சாஃப்டாக? கொஞ்சம் ஹார்டாகவே கேட்கலாமே. இப்போது சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்ககிட்ட ஏன் பார்வதியே இதுக்கு முன்னாடி ரோஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்காக எஃப்ஜேவை அணுக மாட்டுறாரு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி தான் எனக்கு. சரி வாங்க வந்துட்டு செகண்ட் ப்ரோமோக்குள்ளே போகலாம். அவர் கேட்ட ரெண்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று, அந்த இடத்துல பார்வதி தனியாக சமைச்சாங்க, உங்களோட ஹெல்ப் கேட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. பாரு எழுந்து இதுக்கு பதில் சொன்னாங்க, இல்லை சார் எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணேன். ஸோ இவர் தான் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், பட் அந்த இடத்துல வந்துட்டு அவர் பண்ணலை, நானாச்சும் தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வசந்தி மற்றும் ராமலிங்கம், தர்மலிங்கமா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துச்சுல, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, அவங்க எப்போ பாருவாக இருக்காங்க, எப்போ வசந்தி அம்மாவாக இருக்காங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பூசி முழுகிறது. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஏதாவது செஞ்சுருக்கணும், ஆனால் நீங்கள் செய்யலை. பிகாஸ் ஆஃப் அந்த லெட்டரை எழுத சொன்னதே நீங்கள் தான். நீங்கள் சொல்லி தான் அந்த இடத்த வந்து திவ்யாவை எழுதுனாங்க. இதை வந்துட்டு பூசி முழுவதுக்காகத்தான் எஃப்ஜே வந்துட்டு இப்படிப்பட்ட பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட்ரஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் விதம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பண்ணியிருக்கணும். ஸோ மக்கள் அவனை எவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்றத அவனுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அவனோட அட்டிடியூட் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக ஓபி அடிச்சு அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்கணும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக எஃப்ஜேவை இன்னும் வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டாக பயன்படுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வக்கில்ல அப்படின்ற வார்த்தையை திவ்யா கிட்ட பயன்படுத்தியிருந்தார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தையை எஃப்ஜே கிட்ட சொல்லியிருந்தா மேபி இதுக்கப்புறமாச்சும் அவனோட அட்டிடியூடை குறைச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட எவ்வளோ திட்டினாலும் எஃப்ஜே மாதிரி எல்லாம் தெரிஞ்சுறாளுங்களாம் கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களை? மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.